ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா வெப்சைட் டிசைனிங். வெப்சைட் டிசைனிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஒரு 4-5 கோடிங் டெக்னாலஜிஸ் மட்டும்தான். ஸோ ஒரு இனிஷியலாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரைமரியாக தேவைப்படும்னா HTML, CSS, JavaScript, PHP இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். HTMLனா என்ன, CSSனா என்ன, JavaScriptனா என்ன, PHPனா என்னன்றதை நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள்லேயே காட்டுறேன். இப்போ இது ஒரு சாம்பிள் வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இங்கே உங்களோட லோகோ இருக்குது, இங்கே உங்களோட மெனுவோட கண்டென்ட் இருக்குது, ஸ்லைடர்ஸ் இருக்குது, அபவுட் அஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா. ஒரு வெப்சைட்டை 2 விஷயமா நம்ம பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், கண்டென்ட்ஸ் ஃபார் த வெப்சைட், அதாவது உள்ளே இருக்க விஷயங்கள். இது ஒரு இமேஜ், இது ஒரு கண்டென்ட்டு, இதெல்லாம் கண்டென்ட். கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம HTML யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்கு தருவோம். HTML இஸ் நத்திங் பட் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாமே ஒரு தனித்தனி கண்டென்ட். இமேஜ்ன்றது ஒரு கண்டென்ட், இந்த ஹோம் பட்டன்ஸ்லாம் ஒரு கண்டென்ட்டு, இந்த அபவுட் அஸ்ன்றது ஒரு கண்டென்ட், இந்த இமேஜ்ன்றது ஒரு கண்டென்ட். இந்த எல்லா கண்டென்ட்ஸுமே நம்ம HTML யூஸ் பண்ணி தான் தருவோம். இந்த ஃபார்ம்லாம் இருக்கா, இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே HTML யூஸ் பண்ணி கண்டென்ட்ஸாக நம்ம கொடுத்துருவோம். HTMLனா என்ன? HTML வந்து வெப்சைட்டோட கண்டென்ட்ஸை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அப்படின்னா CSSனா என்ன? CSS இஸ் நத்திங் பட் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். பேர்லேயே இருக்கு பாருங்க, ஸ்டைல் ஷீட். நான் இப்போ கண்டென்ட்லாம் கொடுத்துட்டேன்னா அது இவ்வளோ அழகாக நீட்டாக வராது. சிம்பிளாக இந்த லோகோ இருக்கும், கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு லுக் அண்ட் ஃபீலே இருக்காது. ஒரு வெப்சைட்டுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் CSS யூஸ் பண்ணுறோம். அந்த பேரில் என்ன இருக்குது? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். நான் ஸ்டைல் எழுதுவேன், இந்த லோகோ இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த கண்டென்ட் இந்த இடத்துல தான் இருக்கணும், அதுக்கு இந்த மவுஸை மேலே வச்சா இந்த கலர் வரணும், இந்த எல்லா கலர் ஆட்ரிபியூட்ஸு ஒரு ஸ்டைல் கொடுக்கறது எல்லாமே நான் CSSல தான் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன புரியுது? HTMLனா கண்டென்ட்ஸ் இன்சைட் த வெப்சைட், CSSனா ஸ்டைல் ஃபார் தட் கண்டென்ட்ஸ் இந்த வெப்சைட். HTMLும் CSSும் கம்பைன் ஆகும்போது தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டே கிடைக்கும். புரியுதா? HTML யூஸ் பண்ணி மட்டும் ஒரு வெப்சைட் பண்ண முடியாது, CSS யூஸ் பண்ணி மட்டும் ஒரு வெப்சைட் பண்ண முடியாது. ரெண்டுத்தையுமே காம்பினேஷனாக பண்ணும்போது தான் நமக்கு ஒரு அட்ராக்டிவான வெப்சைட்டு கிடைக்கும். அண்ட் தென் தேர்ட் திங், ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன? நீங்கள் HTMLும் CSSும் யூஸ் பண்ணி சூப்பரான அழகான லேஅவுட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிடலாம். பட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஏன் யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கா, இங்கே பாருங்க, நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கு, மெசேஜ்ன்னு இருக்கு. இது நீங்கள் 3 டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணாமையே சப்மிட்னு கொடுக்குறீங்க. சப்மிட் ஆகணுமா? ஆகக்கூடாது. வேலிடேஷன் நடக்கணும். வேலிடேஷன்னா இங்கேவே அது சப்மிட் என்டர் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இந்தமாரி கிளைண்ட் சைடே, அதாவது ஃப்ரண்ட் எண்டே, டிசைன் ஃப்ரண்ட் எண்ட்லேயே ஒரு ஃபைலை வேலிடேட் பண்ணுறது தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதை யூஸ் பண்ணி நான் இப்படி வேலிடேட் பண்ணலாம். நேம் ஃபீல்டு என்டர் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸருக்கு இங்கேவே அலர்ட் மெசேஜ் தரலாம். இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேயே கொடுக்குற அலர்ட் மெசேஜஸ் எல்லாமே நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிசைனில் இருக்கிற கண்டென்ட்ஸை கொடுக்கறதுக்கு HTML யூஸ் பண்ணோம், அதோட ஸ்டைல் இந்த கலர் தான் வேணும், இவ்வளோ ஃபாண்ட் சைஸ் தான் வேணும், ரைட் சைடு தான் இருக்கணும், லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், இவ்வளோ விட்டு தான் இருக்கணும், ஹைட்டு தான் இருக்கணும், இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது CSSல. HTMLும் CSSும் யூஸ் பண்ணி சூப்பராக அழகாக ஒரு லேஅவுட் பண்ணிடுவீங்க. பண்ண லேஅவுட்டில் சப்போஸ் ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபார்மை யாருமே மக்கள் ஃபில் பண்ணாமல் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அந்த அலர்ட் மெசேஜை கொண்டு வரணும். இந்த அலர்ட் மெசேஜை கொண்டு வரதுக்கு தான் நம்ம கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். நார்மலாக ஒரு டிசைனருக்கு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், ஒரு அட்ராக்டிவான வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டுட்டோரியலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் போதாது. ஆஃப்டர் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம், இந்த ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த டீட்டெயில்ஸு நமக்கு மெயிலுக்கு வரணும். இதெல்லாம் HTML யூஸ் பண்ணி பண்ண முடியாது, CSS யூஸ் பண்ணி பண்ண முடியாது, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. ஃபார் திஸ் we need a server script language. PHP is a server script language. அதாவது இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட டேட்டாபேஸில் கொண்டு போய் சேவ் பண்ணணும். அங்கேருந்து நமக்கு மெயில்லையோ இல்லைனா வேற எங்கேயாவது சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபில் பண்ணுறேன்.
இப்போ நான் வேல்யூஸை கரெக்டாக கொடுத்ததுனால எனக்கு இது எரர் மெசேஜே அடிக்காது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குன்றதுனால வேலிடேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா .php. எப்பயாவது நீங்கள் PHP யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாகவே PHPன்னு மாறிடும். ஸோ யூஸிங் HTML, CSS, JavaScript, PHP இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை அழகாக ஒரே வாரத்தில் ரெடி பண்ணலாம். இது மற்ற எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னோட அடுத்த டுட்டோரியலில் சொல்கிறேன். பை பாய்.